சிக்கன், அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தயிர், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். குக்கர் வச்சு குக்கரில் கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டு நம்ம பிரிஞ்சி இலைய போட்டோம். பட்டை கொஞ்சம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அது கூட நம்ம தேவைப்படுற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகிடும். குக்கரில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணோம். அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அண்ட் பட்டை அந்த விஷயம் இருக்குல்ல, அதை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்தோம். சிக்கனையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டோம். ஸோ குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு, இது எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் லெமன் தேவையான அளவுக்கு பிழிஞ்சி அதை நல்லா கொதி வர்ற அளவுக்கு விடணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். ஸோ ஒரு 15 நிமிஷம் தம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீயை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம்.